ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பழைய ப்ரஷ்லாம் வந்து நிறையா வந்து இருக்கும். அதெல்லாம் நம்ம தூக்கி தானே வந்து போடுவோம். ஸோ அந்த ப்ரஷ்ஷெல்லாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு 5 டிப்ஸ் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக தான் வந்து இருக்கும். ஸோ வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த டிப்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் வீடியோஸை உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டிப் வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம சீப்பு தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எல்லார் வீட்லேயும் வந்து சீப்பு வந்து ரொம்பவே அழுக்காக தான் வந்து இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை தான். நம்ம என்ன தான் வந்து க்ளீன் பண்ணாலும் அந்த அழுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து அப்படியே வந்து இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து வேஸ்ட்டான ப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே க்ளீனாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த சீப்பு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஐடியா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து சாய்ச்சி பிடிச்சிட்டு நல்லா அழுத்தி நீங்கள் வந்து பண்ணும்போது நல்லா சூப்பராக வந்து க்ளீனாகி வந்துடும். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து இது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம செகண்ட் டிப் வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய இது தான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நார்மலாக நம்ம வந்து பாத்திரம் தேய்க்கிற அந்த ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு தேய்க்கும் போது வந்துட்டு அவ்வளோவா வந்து க்ளீன் ஆகாது. ஏன்னா இது ரொம்ப குட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் பேக் சைடில் அந்த ஹோல்லாம் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு அவ்வளோவா வந்து அழுக்கெல்லாம் வந்து போகாது. இந்த மாதிரி வந்து பழைய ப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஏதாச்சும் லிக்விடு அப்படி இல்லைன்னா சோப்பை வந்து போட்டுட்டு நல்லா வந்து இதை வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அழுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து க்ளீன் ஆகிரும். அதே சமயம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். பேக் சைடில் அந்த ஹோல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு வச்சுட்டு தேய்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக அழுக்கு எல்லாமே வந்து சூப்பராக வந்து போயிடும். இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் டிப் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரஷ் வந்து எடுத்துகிட்டு இந்த ப்ரஷ்ஷோட அந்த பேக் சைடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஒரு கேண்டில் வந்து பொருத்திட்டு அந்த கேண்டிலில் இந்த பேக் சைடை நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து மெல்ட் ஆகி வரும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வளைச்சி விடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வளைச்சி விடும்போது ஸோ அது வந்து அழகாக பெண்ட் ஆகி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நானுமே வந்து அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ கேண்டிலில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நான் வளைச்சி விட்டுருக்கேன். பேக் சைடில் அந்த கேண்டிலை வந்து காமிச்சிட்டு நம்ம வளைக்கும் போது ஈஸியாக வந்து வளைஞ்சு வந்துடும். இந்த மாதிரி வந்து வளைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம கண்ணாடி பாட்டில், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊறுகாய் பாட்டில்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து இருக்கும். நார்மல் ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணும்போது அந்த அடியில் உள்ள அந்த இடத்த நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு சூப்பராக வந்து க்ளீன் ஆகி வரும். இது முக்கியமாக வந்துட்டு சாஸ் பாட்டில்ஸ்க்கெலாம் வந்து யூஸ் ஆகும். என்கிட்ட இப்போ அது இல்லாததுனால இந்த மாதிரி பாட்டில் வந்து நான் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் சாஸோடைய பாட்டிலில் வந்து க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்துட்டு க்ளீன் ஆகி வந்து வரும். இந்த ஐடியா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டிப் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம வந்துட்டு டிப் நம்பர் 4 வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம போடக்கூடிய இந்த கொலுசு தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த கொலுசை வந்துட்டு நம்ம ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து க்ளீன் பண்ண முடியும். நார்மலாக நம்ம வந்து வேறு எது வந்து யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணாலும் அவ்வளோவா வந்துட்டு நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணும்போது சூப்பராக வந்து நம்மளுக்கு க்ளீன் ஆகி வந்து கிடைக்கும். இந்த கொலுசை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் வந்து ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ்ஷில் நீங்கள் வந்துட்டு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். டூத் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக நம்மளால் வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து க்ளீன் ஆகும். நானுமே வந்துட்டு என்னோடய கொலுசை வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். இது போன வீக் தான் க்ளீன் பண்ணேன் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அவ்வளோவா வந்து அழுக்கு வந்து இல்லை. இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட கொலுசை வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்து க்ளீன் ஆகலாம். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 5 வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பூஜை சாமான் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த பூஜை சாமான் வந்துட்டு குட்டி குட்டியாக வந்து நிறையா இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக நம்மளால் க்ளீன் பண்ணிக்க முடியும். நார்மலாக நம்ம கையை வந்து யூஸ் பண்ணிவிட்டு தேய்க்கும் போது அவ்வளோவா வந்துட்டு க்ளீன் ஆகாது. இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வந்து போட்டுட்டு நல்லா தேய்க்கும் போது சூப்பராக வந்து க்ளீன் ஆகி நம்மளுக்கு வந்து வரும். இதில் வந்துட்டு கொஞ்சமாக புளி வந்துட்டு நீங்கள் வச்சுட்டு தேய்ச்சி பாருங்கள். ஸோ ரொம்ப க்ளீனாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி விளக்கு இருக்குது இல்லையா, ஸோ அதை கூட நம்மளால் வந்து ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்க முடியும். இது வந்து ரொம்ப எண்ணெய் பிசுக்காக வந்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம தேய்க்கும் போது நல்லா வந்து க்ளீனாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க. ஸோ மெதுவாக வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து க்ளீன் ஆகி வந்து வரும். நான் வந்துட்டு இந்த டிப் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் கூடயே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன்.
இனிமே வந்துட்டு இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரெஷ்ஷை வந்து நீங்கள் தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரெஷ்ஷை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் சொன்ன 5 டிப்ஸுமே வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க டிப்ஸ் தான் வந்துட்டு உங்கள் கூடயே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த டிப்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.